என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பையும் பிறப்பையும் இறப்பையும் உயிர்த்தெழுதையும் திரும்பி வரப்போகிறதையும் பரிசுத்தான அபிஷேகத்தை நம்புறீங்களோ அன்றைக்கு தேவன் உன் மேல் பிரியமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. லூக்கா 2:14 நம்ம ஆராய்ச்சி செய்யணும். மனுஷர் மேல் பிரியம், அதாவது நம்முடைய ஆதி தகப்பன் ஏதேன் தோட்டத்தில் வாழும்போது தேவனாய் கர்த்தர் தாமே ஒரு மத்தியில் உலாவினார். என்ன பெரிய சந்தோஷம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட வேதாம் அல்லாத ஒரு எத்தியோப்பியன் புக்குன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பரலோகம் ஏதேன் தோட்டத்துக்கு இறங்கி வந்து எழுதுறாரு. தேவனே வந்து ஆதாம் ஏவாளோடு வாசம் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அவனோடு கூட பேசினருக்க பார்க்கிறோம். அவருடைய லைட், அவருடைய ஒளி அவர்கள் இந்த பார்க்கிறோம். ஆனால் அவன் பாவம் செய்யும்போது சங்கீதம் 7:11 படி பகை ஒன்று உருவாயிட்டுன்னு பார்க்கணும். தேவனுக்கும் மனுஷனுடைய ஒரு பகை. எப்படிப்பட்ட ஒரு பகை? மனுஷனுடைய சிந்தை அனைத்தும் பொல்லாதான் இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:5 நித்தமும் பொல்லாதான் இருக்கு. ஸோ ஆல்வேஸ் அகெயின்ஸ்ட் த வில் ஆஃப் த ஃபாதர். இதுதான் முடிவில் பிதா மனுக்குலத்தை குறித்து கால்குலேஷன் பண்ணும்போது அந்த முடிவு. அவனுடைய தோற்றமெல்லாம் பொல்லாதான் இருக்கு. அவன் மனதின் எண்ணங்கள்லாம் பொல்லாதான் இருக்கு. கீழ்ப்படியாமல் இருக்குது, பொறாமல் இருக்குது, சண்டை இருக்குது, பொய் இருக்குது, களியாட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ தேவனுக்கு மனுஷங்களில் பெரிய பிரிவு உண்டாயிற்று. ஆனால் அவர் உத்தமத்தோடு தேடும்போது, அவருக்கு பிரியமாக நடக்கும்போது, தானியேல் 9:23 படி கபிரியேல் தூதன் தானியேல் சொல்ல போல பிரியமானவனே அப்படின்னு நினைக்கிறார். மனுஷர் மேல் பிரியம். அதே போல் லூக்கா சுவிசேஷத்தில் 1:28 மரியாள்கிட்ட தேவன் சொல்லும்போது கிருபை பெற்றவளே என்ன சொல்கிறார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? தாவீதை பார்த்து என்ன சொல்கிறார்? என் தாசனாகிய தாவீதேன்னு சொல்கிறார். ஸோ இது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு தான் இந்த சான்ஸ் கிடச்சி. ஆனால் இயேசுவின் பிறப்பால் எல்லா மனுஷர் மேலேயும் தேவனுக்கு பிரியம் உண்டாயிற்று. சர்வ வல்லமையுள்ள நீதியின் தேவன், உண்மையின் தேவன், அழியாத தேவன், சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிறவர், சகலத்தையும் உருவாக்கின தேவனுக்கும் நமக்கு இடையில யோபு சொல்கிற மாதிரி மத்தியஸ்தனாய் இயேசு பிறந்தார். அவர் நிமித்தம், அவர் மூலமாய் தேவன் நம்ம பிரியமாயிருக்கிறார். இயேசு சொன்னார் இல்லையா, என்னை இல்லாமல் ஒருவரும் பிதானத்தில் வரார். என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் அன்பையும் பிறப்பையும் இறப்பையும் உயிர்த்தெழுதையும் திரும்பி வரப்போகிறதையும் பரிசுத்தான அபிஷேகத்தை நம்புறீங்களோ அன்றைக்கு தேவன் உன் மேல் பிரியமாக இருக்கிறார். நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்வேன் இல்லையா, இயேசுமா என்கிட்ட பேசும்போதெல்லாம் தங்கம் தான் கூடுவார். ஆரம்பத்தில் மகனேன்னு கூப்பிட்டார், வரவர் என்ன கூப்பிட்டாரு? தங்கம் அப்படின்னா. நான் செத்தவர் பாடு கூட தங்கம் தான் கூப்பிட்டார். வாட் a great thing. சேரக்கூடாத ஒளியில் வாசமாக இருக்க தெய்வம் நம்மோடு பிரியமாக இருந்த காரணம் என்ன? கிறிஸ்துவின் பிறப்பினால், கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளால், அவர் உயிர்த்தெழுந்த வல்லமினால் நாம் பரிபூர்ணம் அடைகிறோம். யோவான் 1:14 படி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் அவர் நமக்குள் வாசமாக இருக்கிறார். என்னாலே எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பிதானத்தில் வர வேண்டும் என்றால் என் மூலமாக தான் வர வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே தான் அவர் மனுஷ சித்தத்தினால் பிறக்கலை, யோசேப்புக்கு மரியாளுக்கு சேர்ந்து நான் பிறக்கலை. அவர் சேர்றதுக்கு முன்னாடியே பரிசுத்தாயினார், உணர்வு பலனால் தேவனிடத்தில் வந்தார். ஸோ இன்றைக்கு நல்ல ஞாபகம் சொல்லுங்க, என்னை யார் நேசிக்கிறான், என் மேலே யார் பிரியமாக இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அடிக்கடி நான் கூட்டங்களுக்கு போகும்போது அநேக பெண்கள் தங்களுடைய உருவத்தை பார்த்து, மற்றவங்க ஸ்கூலில் காலேஜ் கிண்டல் பண்ணுற பார்த்து டிப்ரெஷன் ஆயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க, காலேஜ் போக மாட்டாங்க.
அம்மாட்ட சண்டை போட்டு வீட்டில் இருந்துருவாங்க. கேட்டால் நான் கருப்பாக இருக்கேன், என் மூஞ்சில் புள்ளியாக இருக்குது, என்னை பார்க்க அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் ஒரே வீட்டில் அக்கா நல்லா வெள்ளையாக இருக்கா, தங்கச்சி கொஞ்சம் நம்ம பிளாக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு டம்மி கலராக இருக்கா, புள்ளியாக இருக்கு. அந்த பிள்ளை முகத்தில் இப்படி கை வச்சோடனே அப்படி ஆடுது. ஏன் பிள்ளை ஸ்கூலுக்கு போகல? அப்புறம் நானே சொன்னேன், இதுதான் அக்கான்னு எனக்கு தெரியாது, நீ மற்றவங்களை கம்பேர் பண்ணி நான் ஏன் இப்படி பிறந்தேன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லை, பயப்படாத மகளே, நீ இயேசுவுக்கு பிரியமான பிள்ளை அப்படின்னு அழுத்தி சொல்லவும் பயங்கரமானுச்சு. அப்படியா, நான் இயேசுக்கு பிரியமான பிள்ளையா அப்படின்னு சொல்லிச்சு. நான் ஆமா, நீ இயேசு பிரியமான பிள்ளை. அவங்க அம்மா ஒரு பேர் ஆடுறாங்க, அப்பா ஒரு பேர் ஆடுறாங்க. 2 வருஷம் ஸ்கூலுக்கு போகல டிப்ரெஷனில். ஆனால் ஒரு டச் தான் பண்ணேன், பேத்தின்னு சொன்னேன். என்ன சந்தோஷம் பாருங்க. தாத்தா பேத்தின்னு கூடும்போது பேத்திக்கு சந்தோஷமாக இருக்காரா? அந்த அன்பு. இன்றைக்கு இயேசு சுவாமி உங்களை பார்த்து தங்கம் சொல்வதற்காக உலகத்தில் மன்னுருவானார். தேவனுடைய பிரியம் நம்ம இருக்கிறது. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத்தேயு 1:23, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஸோ எப்போல்லாம் நீங்கள் ஜீசஸ் சொல்கிறீங்களோ அப்போ தேவன் உங்களோடு தான் இருக்கார். முந்தி நமக்கு அவர் கடையில் பெரிய பிளவு இருந்துச்சு, ஆனால் இப்போது இம்மானுவேல்ங்கிற பேரில் தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இந்த அவர் செய்யும் காரியம் மிகப்பெரியவளாய் அதிசயமானதாக இருக்கும். அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கி ஹாஃப் இயர்லி எக்ஸாம் எழுதி கொண்டு இருக்கிறார் அல்லது ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார். அவருடைய பரீட்சையில் பெரிய வெற்றியை அவர் கட்டளையிடும். பயத்தை நீக்கும், எக்ஸைட்மெண்ட் நீக்கும். இந்த கிறிஸ்மஸ் நாளில் குழந்தை அப்பா பயங்கரமான மழை, வெள்ளம், புயல் எல்லா இடத்துலையும் வருதுப்பா, எல்லாவற்றையும் நீக்கி மிதமான மழை, தேவையான மழை பெய்யும்படிக்க செய்யும். உலகத்தில் பயங்கரமான சண்டைகள் ஆயத்தமாய் கொண்டு நம்ம பார்க்கிறோம். த பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாந்தித்தார். சமாந்தி நதி போல ஊற்றும். சண்டை போட நாடுகள் ஒருவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சண்டை நிறுத்தி சமாதான உடன்படிக்கை செய்யச்சு. அன்பே பிரதானம். உம்மால் மாத்திரமே செய்ய முடியும். யுத்தங்களை ஓய பண்ணி சமாந்தித்தார். அன்பை உடைத்து நேசிக்கிற மக்கள், அதற்காக தாரம் கொடுக்கிற மக்கள், எங்களுடைய எல்லா சேரிட்டி ஒர்க்ஸ், சுவிசேஷ ஊழியங்களுக்கு கொடுக்குற மக்களை கண்ணோக்கி பார்த்து இந்த குளிர் காலத்தில் எந்த வியாதியும் வராமல் காத்துக்கொள்ளும். அது கொடுப்பதற்கு மேலாக ஆசீர்வதி அணைத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.